சொல்லுங்கண்ணா. ஆ பங்கஜம், சொல்லுங்கண்ணா. இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு எல்லாருக்கும் தேவைப்படுற ஒரு விஷயத்த சொல்லலாம்னு சொன்னேன்லம்மா. ஆமாண்ணா. அது அது என்ன பங்கஜம், அத கொஞ்சம் சொல்லேன் பங்கஜம், நீ ஆரம்பிங்க. நம்ம சேவிங்ஸை பத்தி சொல்ல போறோம்னா, நம்மளுடைய சரி. நம்ம டெய்லி நம்ம சம்பாதிக்கிறோம், மாசமான நமக்கு ஒரு சம்பளம் வருது. அதுல நமக்கு ஒரு சின்ன சேமிப்பு இருந்தா தானே ஃபியூச்சர் நமக்கு யூஸ் ஆகும். எப்பவுமே சம்பாதிக்கிறத செலவு பண்ணிக்கிட்டே இருந்தா நம்மளுடைய ஒரு ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையில நம்மளுடைய சேவிங்ஸ் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இல்லைன்னா. ஸோ கண்டிப்பா அது கண்டிப்பா. இல்லாம நம்ம இன்சூரன்ஸ் கட்டணும்னா, இந்த மந்த்து குவார்டர்லி அமௌண்ட் நம்ம பே பண்ணணும்னா. ஓ, நம்ம பாலிசி பிரீமியம் கட்டுற டேட் நெருங்கிடுத்து. ஆமா, நான் இந்த மந்த் நம்ம பே பண்ணணும். ஸோ நம்ம அதை பத்தி நம்ம எல்ஐசியை பத்தியே கூட நம்ம இந்த இன்னைக்கு நம்ம பேசிடலாம்னா எவ்வளோ யூஸ்ஃபுல் அப்படின்றது. கண்டிப்பா கண்டிப்பா. நிச்சயமா இது கண்டிப்பா எல்லாருக்கும் தேவைதானே. ஆமாண்ணா ஆமாண்ணா. முதல்ல எல்ஐசினா என்னன்றது நம்ம சொல்லிடணும் நான் நேயர்கள். சூப்பர் சூப்பர். எல்லாரும் எல்ஐசி தானே, அது இப்ப எனக்கு தேவையில்லை அப்படின்லாம் சொல்லுவாங்க. இப்ப எல்ஐசில ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றோம்னா, ஒரு 1,00,000 நம்ம இன்சூரன்ஸ் கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன். சரி சரி. 1,00,000 கொடுக்குறோம். அந்த 1,00,000 நமக்கு பிரீமியம் என்ன மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 500 600 மாசம் வரும், அவ்வளவுதான். அது நம்மளுடைய பிரீமியம் சொல்லுவாங்க. இன்சூரன்ஸ் அமௌண்ட்ன்றது 1,00,000. நம்ம இதே பேங்க்ல போட்டிருந்தோம்னா 500 கட்டிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். 500 நம்ம போய் பேங்க்ல டெபாசிட் பண்றோம். திடீர்னு ஒரு 3 மாசத்துல நம்ம இறந்துடுறோம்னு வச்சுக்கோங்க. அப்ப பேங்க் எவ்வளவு கொடுப்பா? ஆமா, அது அந்த 500 ஏதோ ஒரு சின்ன இன்ட்ரெஸ்ட் போட்டு கொடுப்பா. ஆனா எல்ஐசின்றது என்னன்னா, நீங்க இன்சூர் பண்ணிருக்கீங்களே 1,00,000. ஆமா. அந்த பணமும் பிளஸ் நீங்க பிரீமியமா கட்டிருக்கீங்க இல்லையா, அந்த ஆமா, அந்த பணமும் நீங்க எவ்வளவு நாள் கட்டிருக்கீங்களோ அத்தனை நாளோட போனஸ்னா இயர் மார்ச் மார்ச் போனஸ் போடுவா. கட்டுற பிரீமியத்துக்கு எவ்ரி இயர் போனஸ் போட்டுக்கிட்டே இருப்பா. நம்ம இறந்துட்டோம்னா அந்த 1,00,000 நம்மளுடைய நம்ம எவ்வளவு பே பண்ணிருக்கோம் அந்த பணம் பிளஸ் போனஸ் கொடுப்பா. சூப்பர். அதுதான் எல்ஐசி. இப்ப ஒருத்தன் ஒரே ஒரு பிரீமியம் கட்டுறான்னு வச்சுக்கோங்க. ஒரு 1,00,000 பாலிசி. அவரு ஒரு பிரீமியம் ஒரு 500ன்னு வச்சுக்கோ, இல்ல 1000 அவ்வளவுதான் கட்டியிருக்கா. எதிர்பாராத விதமா 2வது பிரீமியம் கட்டுறதுக்குள்ள அவருக்கு ஏதோ ஒரு இதுல அவரு இறந்துடுறா. அப்ப அவருக்கு எல்ஐசி அவருக்கு எப்படி என்ன தரும் பங்கஜம்? அதுதான் சூப்பர் கேள்வினா. அது என்ன தரும்னா, இப்ப அவ கட்டியிருக்கா இல்லையா, கட்டிட்டு நம்பர் ஆயிடுத்துனாலே பாலிசி அவங்களுக்கு ஓகேன்னு ஆயிடும். அவங்களுக்கு பாலிசி நம்பர் ஆயிடுத்துனாலே யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் யுவர் இன்சூரன்ஸ் அமௌண்ட். அருமை அருமை. ஓ, அவருக்கு முழு தொகையும் எல்ஐசி தந்துரும். ஆமா ஆமா, அதுதான். நம்ம நார்மல் டெத்தா இருந்தா அந்த இன்சூரன்ஸ், இதே ஆக்சிடென்ட்ல அவ இறந்தானா டபுள் த இன்சூரன்ஸ். ஓ, ஆக்சிடென்ட்டுக்கு இந்த நார்மல் அமௌண்ட்டும் பிளஸ் அந்த ஆக்சிடென்ட்டுக்கான அமௌண்ட்டும் சேர்த்து 2 தான் அவளோட நாமினேஷனுக்கு கொடுத்துருவா. ஆமாண்ணா, அவ்வளவுதான் அவ்வளவு. இப்ப எவ்வளவு பாருங்க, நீங்க வரும் ஒரு 3 மாசம் பிரீமியம் தான் கட்டியிருப்பீங்க. ஒரு 1,00,000க்குன்னா மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 2,000 கட்டியிருப்பீங்க. நம்ம இறந்துட்டோம்னா நம்மளுடைய குடும்பத்துக்கு எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கும் பாருங்க இன்சூரன்ஸ். கண்டிப்பா. அதாவது நம்ம நிறைய இப்ப சமீப காலமா நீண்ட காலமாவே தான் நான் 16% தரேன், 36 தரேன், டபுள் தரேன்னு இந்த பிரைவேட்ல எவனோ வச்சு அந்த பணம் கட்டி பாவம் ரொம்ப கஷ்டப்படுறவன்லாம் அவன்கிட்ட கொடுத்து அவன் ஏமாத்தி கம்பெனியை பூட்டிட்டு போயிடுறான். ஆனா எல்ஐசின்றது ஒரு இந்திய அரசு நிறுவனம். அதனால உங்களுடைய பணம் எப்பொழுதுமே அது கேரண்டி. உங்களுடைய பணத்துக்கான வேல்யூ கண்டிப்பா பாதுகாப்பானது. அத புரிஞ்சுக்கணும் எல்லாரும். நான் கட்டிட்டு நிறைய பேர் சொல்றாளாம், நான் கட்டிட்டே எனக்கு பணம் கொடுக்க மாட்டேன்றான்னு. இதுல ஒரே ஒரு சின்ன ப்ரொசீஜர் தானா. நீங்க பாலிசி போட்டு உங்களுடைய பாலிசி லைவ்ல இருக்கணும். அது என்ன 3 வருஷமாவது மினிமம் கட்டணும். ஓ, குறைஞ்சது எத்தனை வருஷம் கட்டணும்? 3 வருஷம் கண்டிப்பா கட்டணும். 2 வருஷம் 11 மாசம் நான் கட்டியிருக்கேன், எனக்கு எல்ஐசி பணம் தரலன்னு தான் நிறைய பேரோட கம்ப்ளைண்ட் வருது. ஓ,
ஓ ஓ எல்லாரும் சொல்லிட்டு இருக்காளாம். அப்படிதான் நம்மகிட்டயும் சொல்றாங்க. ஆனா அப்படி இல்லைன்னா 3 வருஷம் நம்ம கம்பல்சரி எல்ஐசி கட்டணுமா. அது ஏன்னா உங்க உங்- உங்க பணம் உங்களுக்கு தான் எப்பயும். ஆமா. எல்ஐசின்றது லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன். அது பேரு உங்கள் வாழ்க்கைக்கான உத்தரவாதத்தை தருகின்ற ஒரு நிறுவனம். கண்டிப்பா. அதான் அது பேரு. ம். அதனால நம்ம ஒரு விஷயத்த நம்ம சேமிக்கிறோம் இல்ல பங்கஜம். முன்னாடி என்ன பண்ணுவா, நம்ம இந்த சின்ன சிறுவாடு மாதிரி சின்ன டப்பால போட்டு வைப்பா, சேமிச்சு வைப்பா. ஆமா. அதுக்கப்புறம் பேங்க்ல போடுவோம். ஆமா. இப்ப எல்ஐசின்றது நம்ம வாழ்க்கையிலையும் உதவும், வாழ்க்கைக்கு பின்னாடியும் உதவும். எல்ஐசிலையும் நீங்க நீங்க இருக்கிறச்சே பீரியட் முடிஞ்சு பணம் வாங்குறதும் இருக்கு, லைஃப் லாங்கா கட்டுறது இருக்கு. நிறைய பாலிசி, நிறைய என்னென்ன பெனிஃபிட்டான பாலிசின்னு என்னே காட்டிலும் பங்குஜத்துக்கு நல்லா தெரியும். அந்த பேரை சொல்லி அதுல என்னென்ன பெனிஃபிட் இருந்ததையும் உங்களுக்கு பங்குஜம் வந்து சொல்லுவா. ஆமா, என்ன பங்குஜம்? கண்டிப்பா. நான் முதல்ல இன்சூரன்ஸோடைய பாலிசியோட அதுல என்னென்ன நன்மைகள்ன்றத நம்ம முதல்ல சொல்லிடுவோம்னா, சூப்பர் சூப்பர். இப்போ நம்ம ஒரு பாலிசி போட்டுட்டோம்னா ஒரு 5 வருஷம் கழிச்சு உங்களுக்கு லோன் வேணும்னாலும் அந்த பாலிசி நீங்க கட்டியிருக்கீங்க இல்லையா பிரீமியம், அது லோன் எடுத்துக்கலாம். சூப்பர். அந்த லோன் அமௌண்ட்டை நீங்க கொஞ்சம் கொஞ்சமா கூட திருப்பி கட்டிக்கலாம். 500 ரூபாய் கிடைச்சா கூட திரும்ப கட்டலாம். சூப்பர். அது பாலிசிக்கான அமௌண்ட்டும் நம்ம ஏத்திக்கலாம், அதுல இருந்து நம்ம லோனும் வாங்கிக்கலாம். டபுள் பர்பஸ் நமக்கு ஆகுது பாருங்க. ஆமா. கொஞ்சம் கொஞ்சமா கூட நீங்க லோன் வாங்கிட்டீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா கூட நீங்க கட்டிக்கலாம். அது ஒரு பிரச்சனை. நீங்க இங்கதான் கட்டணும், நீங்க வாங்கின இடத்துல தான் கட்டணும்ன்றதுலாம் இல்ல. நீங்க இப்ப மொபைல்ல கூட கட்டிக்கலாம், பேமெண்ட்ல கட்டலாம், ஜிபேல கட்டலாம், எங்க வேணாலும் நீங்க கட்டிக்கலாம் உங்க பேமெண்ட்டை. அருமை அருமை. இப்போ வந்து எல்லா விதமான வசதியும் எல்ஐசி. முன்னெல்லாம் அந்த பிரான்ச்சுக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலாம். இப்ப அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நீங்க